ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு சிறுவன் வசித்து வந்தான். ஒரு நாள் இரவு உறங்கும்போது தங்க புதையல் காட்டுக்குள் இருப்பதாக கனவு கண்டான். அன்று விடிந்ததும் அந்த புதையலை தேடி காட்டுக்குள் சென்றான். அங்கு ஒரு முதியவர், "தம்பி, நீ இந்த காட்டுக்குள் எங்கு செல்கிறாய்?" என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவனோ, "நான் இங்கு ஒரு புதையல் தேடி வந்தேன். ஆனால் எப்படி போவது என்று வழி தெரியவில்லை" என்று கூறினான். அந்த முதியவர், "சரி, என்னுடன் வா, நான் வழி காட்டுகிறேன்" என்று அவனை அழைத்து சென்றார். இருவரும் சிறிது தூரம் கடந்தார்கள். அப்போது அந்த சிறுவனின் காலில் சில முற்கள் குத்தின. சிறுவனால் வழி தாங்க முடியவில்லை. முதியவர் சிறுவனை பார்த்து, "நாம் திரும்ப சென்று விடலாமா?" என்று கேட்கிறார். "வேண்டாம், என்னால் நடக்க முடியும். நாம் புதையலை தேடி போவோம்" என்று சிறுவன் கூறுகிறான். இருவரும் அங்கிருந்து உற்சாகமாக கிளம்புகிறார்கள். பயணத்தை தொடங்குகிறார்கள். சிறிது தூரம் பயணம் செய்கிறார்கள். வழியில் திடீரென ஒரு பாம்பு வருவதை காண்கிறார்கள். அந்த முதியவர் அதை கண்டதும், "நாம் திரும்ப சென்று விடலாம்" என்று சிறுவனிடம் கூறுகிறார். சிறுவனோ தைரியமாக அதை கடந்து செல்ல நினைக்கிறான். சிறுவன் கடந்து செல்கிறான். பாம்பு அவர்களை ஒன்றும் செய்யாமல் அங்கிருந்து சென்று விட்டது. இருவரும் மீண்டும் தனது பயணத்தை தொடங்குகிறார்கள். பல தூரம் கடந்து செல்கிறார்கள். பெரியவர் சிறுவனிடம், "நீ சேரும் இடத்தை நெருக்கிவிட்டோம்" என்று கூறுகிறார். அப்போது அங்கே திடீரென ஒரு பெரிய மணல் புயல் சூழ்ந்தது. "இந்த சுழலை கடந்து சென்றால் நீ சேரும் இடம் வந்துவிடும். நீ சென்று வா" என்று கூறிவிட்டு பெரியவர் அங்கிருந்து மறைந்து விடுகிறார். சிறுவன் அச்சத்துடன் சென்று பின்பு வேகமாக ஓடி அந்த மணல் புயலை கடக்கிறான். அதை கடந்த பின்பு அவன் ஒரு குகைக்குள் வந்திருப்பதை உணர்கிறான். அந்த குகையை கண்டு ஆச்சரியமடைகிறான். தான் கனவில் கண்ட தங்க புதையலை கண்டு மகிழ்ச்சி அடைகிறான். சிறுவனுக்கோ அளவில்லாத ஆனந்தம். திடீரென அந்த பெரியவர் சிறுவன் முன்னே தோன்றுகிறார். அவரை கண்டதும் ஆனந்தத்தில் வியந்து போகிறான். சிறுவன் அவரை பார்த்து, "நீங்கள் எப்போது இங்கே வந்தீர்கள்?" என்று கேட்கிறான். அவர் சிறிய புன்னகையுடன், "இவை அனைத்தும் என்னுடையது, இதுவே எனது இடம்" என்கிறார். "இந்த பொக்கிஷத்தை நீ அடைய நான் உனக்கு 3 சோதனைகள் வைத்தேன். முதலில் முட்கள் குத்த வைத்து உன் வலிமையையும், 2வது பாம்பை வைத்து உனது தைரியத்தையும், 3வது மணல் சுழல் வைத்து உனது தன்னம்பிக்கையையும் சோதித்தேன். இந்த 3லுமே நீ வெற்றி பெற்றாய். ஆகையால் இந்த தங்க பொக்கிஷம் உனக்குதான். இதை சந்தோஷமாக நீ எடுத்து செல்" என்றார். சிறுவன் அவருக்கு நன்றி கூறிவிட்டு அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியோடு கிளம்புகிறான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு மனிதன் தனது கனவையும் லட்சியத்தையும் அடைய நிறைய தடைகள் வரும். தளர்ந்து விடாமல் அதை வலிமையுடன், தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் கடந்து சென்றால் வெற்றி என்னும் அந்த பொக்கிஷம் கிடைக்கும்.